ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல்நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். இந்த மொத்த மல்டிவர்ஸ் ரெண்டு வித போர்ஷனாக கிரியேட் பண்ணுறது. ஒன்று டார்க், ஃபர்ஸ்ட் ஒன், த லைட், செகண்ட் ஒன். எல்லா பர்த் அண்ட் டெத்தும் மல்டிவர்ஸ் நடக்கிறது. இந்த மல்டிவர்ஸ் நடக்கிற எல்லா பர்த் அண்ட் டெத்தும் இந்த ரெண்டு விஷயத்தில் இந்த மல்டிவர்ஸில் நடக்கிற எல்லா பர்த் அண்ட் டெத்தும் இந்த ரெண்டு விஷயத்தில் தான் இன்டர்லிங்க் ஆகியிருக்கு. எவல்யூஷன் எப்பயுமே லிவிங் திங்ஸ்க்கு நடுவில் ஒரு மேஜர் பார்ட்டை ப்ளே பண்ணியிருக்கு, எஸ்பெஷலி ஹியூமன்ஸ்க்கு நடுவில். ஈவன் த காட் வண்டர்ஸ் how they managed to attain these things. I sensed a difference in the timeline. There are few, அதாவது ஏதோ ஒரு ஏர்த்துலேருந்து இன்னொரு ஏர்த்துக்கு நடுவில் காண்டாக்ட் மேக் ஆகிற பாசிபிலிட்டி இருக்குது. சப்போஸ் அப்படி ஒரு காண்டாக்ட் ஏற்பட்டதுன்னா இது வரைக்கும் க்ரியேட் பண்ணப்பட்ட எல்லா விஷயமுமே சேஞ்ச் ஆகிடும். ஐ மீன் ஈவன் த பாஸ்ட் இஸ் அன்ஸ்டேபிள். லெட்ஸ் see what happens next. But still I want you to remember I am the one in charge here. நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கலாமா? பண்ணலாம் தல. நான் ஸ்கிரிப்ட் நான் தானே எழுதுவேன், ஓகேவா? சரிடா சாண்டி மாஸ்டர், நீயே எழுது. அப்புறம் அவனுக்கு 2 பேரும் போனே எடுக்கல. ஜீவா நீ சொல்லிடுறா. வரேன், நான் சொல்லிக்கிறேன் அவன்கிட்ட. அப்ப சரிடா சாண்டி, ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிட்டு சொல்றா. ஓகேண்ணா. தல 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 ரிவைவ் பண்ண தல. சாரி தல, என்னால முடியாது. போட்டானா? ஐயோ அட போயா. ஸ்கிரிப்ட் ஒன்று மாட்டியிருக்குது, கேட்குறியாண்ணா? சொல்டா. ஹாரர் ஸ்கிரிப்ட் தான் மாட்டியிருக்கு, ஓகே தானே? வேண்டாண்டா. இப்போ ரொமான்ஸ் காமெடி ஹீரோயின் தேடுறது கஷ்டம்டா. அட போயா, நீ வேற எதுக்கு எடுத்தாலும் ஏதாவது சொல்லிகிட்டே இருக்க. டேய், ஷார்ட் ஃபிலிமில் ஏதாச்சும் சோஷியல் மெசேஜ் வைக்கிற மாதிரி பார்க்கலாம்டா. அந்த மாதிரி நம்ம திங்க் பண்ணலாம். ஸ்கிரிப்ட் ஒன்று இருக்குது, கேட்குறியா? டேய் உன்னத்தாண்டா, ஸ்கிரிப்ட் ஒன்று இருக்குது, கேட்குறியா? தனியே செவனே தான் ஏறேன், எக்ஸாம் முடிவிட்டோம். ஏன் இப்போ மச்சான் நீ செவனேன்னுறா இருக்க வேலையில். ஃபுல் ஸ்டோரி ரெடி ஆகிடுச்சு, எல்லாம் கேட்குறீங்களா? யஸ்வந்த்துக்கு கால் அடிச்சிடலான்டா, அப்படியே நான் அடிச்சிட்றேன். மச்சான் சொல்கிறா. ஃப்ரீயாடா? ஃப்ரீ தான்டா, சொல்கிறா. மாப்பிள்ள கதை ரெடின்னு சொல்லிட்டான்டா, கேட்கலாமா? சொல்லி கேட்கலாம். அப்புறம் என்ன, ஆரம்பிச்சிடலாமா? என் பேர் அருண்மொழிங்க. என் கெட்ட நேரம்லாம் நேற்று பெஞ்சு மழையில் என் ஃபோன் நனைஞ்சதுக்கப்புறம் தாங்க ஆரம்பிச்சிச்சு. எப்போவாவது நேர சீரியல்லாம் பரவாயில்லைங்க, எப்போவுமே நேர சீரியல்லாம் என்னங்க பண்ணுறது? அப்படி என்னடா உனக்கு கெட்ட நேரம்னு நினைக்கிறீங்களா? நீங்களே பாருங்கள்.
ஐயோ பெட்ரோல் வேறு இல்லை போல. ஓகே. ஹாய் மேடம் வந்துருச்சா? வந்துருச்சு. ஹைடா மச்சான், எப்போ வந்த? ஹைடா. என்ன மச்சான் ரொம்ப ஸ்மெல் அடிக்குது, குடுக்கலையா இன்னைக்கு? ஆமாடா. ஆமாம் சொல்லுமா. ஹலோ, என்னப்பா போனை எடுக்கிறது இல்ல? சரி, நீதான் பண்றது இல்ல, நாங்க பண்ணாலும் எடுக்கிறது இல்ல. இல்லைம்மா வண்டி வேறு. சும்மா எனக்கு காரணம்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காத. உங்க அப்பா பாட்டுக்கு போய் சேர்ந்துட்டாரு. இந்த பொம்பளை புள்ளி வச்சுக்கிட்டு நான் தானே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். நீ நிம்மதியா இல்லைம்மா என்ன? வண்டினாலதான் ஆஃபீஸ் ரூமும் லேட் ஆயிடுச்சு. எதுக்கு இப்ப சும்மா சும்மா வந்து திட்டிட்டு இருக்க? புடி, நான் பேசுறேன். இந்தா புடி. டேய் என்ன? சொல்டி. டேய், அந்த அமௌண்ட் கேட்டிருந்தேன்ல, அது இன்னைக்கு தான் மறக்காம மறந்துட்டேன். கூகுள் பே. சாப்பிட்டியாடா காலையில? சாப்பிட்டேன். எங்க இருக்க? ஆபீஸ் போயிட்டியா? ஆமாம்மா ஆஃபீஸ் வந்துட்டோம். சரி, நீ பாடா. டாடா. மிஸ்டர் அருண்மொழி. மச்சான் மேனேஜர் கூப்பிடுறாங்கடா. வரேன்டா. வாங்க சார், உங்கள் ரிப்போர்ட் தான் பார்த்துட்டு இருக்கேன். என்ன பண்ணியிருக்கீங்க? நந்தினி போச்சு, மாட்டினான்னு நினைக்கிறேன். ஒரே ஃபன்னாக இருக்க போகுது. அப்படிலாம் பேசாதீங்க. அவனுக்கு என்ன கஷ்டமோ யாரும் இந்த ஆஃபீஸில் உருப்படியாக வேலை செய்கிறது இல்லை. எல்லா வேலையும் நான் தான் செய்யணும். இதை மட்டும் எதுக்கு இங்கே வச்சுட்டு போகிற? எடுத்துகிட்டு போ. நம்பிராஜன், அந்த அட்டெண்டன்ஸ் லிஸ்ட் எடுத்துட்டு வாங்க. இன்னைக்கு லேட்டாக வேற வந்திருக்கியா நீ? உன்னை வச்சுட்டு என்னதான் பண்ணுறது? என்ன ஞாபகத்தில் வேலைக்கு வந்துட்டு இருக்க நீ? மேடம் அவன் பாருங்க சிரிக்கிறான். சிரிக்கிறியா நீ? ஜஸ்ட் கெட் அவுட் ஆஃப் மை ஆஃபீஸ்.
சரிங்கண்ணா, அது உங்களுக்கு 3 கிலோ 2 கிலோ தனித்தனியாக போட்டு கொடுக்க சொல்லிடுறேன். அதை மட்டும் நம்ம பார்த்துக்கலாண்ணா. நீங்கள் எனக்கு அது பேமெண்ட் மட்டும் நான் சொன்ன நம்பருக்கு அனுப்பிச்சிருங்க. நான் உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி நான் பண்ணி கொடுக்க சொல்லிடுறேண்ணா. ம் 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 சரிங்கண்ணா சரிங்கண்ணா சரிங்கண்ணா. அப்போ பெஸ்ட்டாக பண்ணிக்கலாண்ணா, கொடுங்கண்ணா. ரைட்ண்ணா 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 ரைட்ண்ணா. சரிங்கண்ணா. ஓகேண்ணா. ரைட்ண்ணா, பார்த்துக்கலாம். டேய் பிரதர் எந்திரிங்க, ஏதோ அடிதாப்பட்டு. இல்லை ப்ரோ இல்லை ப்ரோ. இந்தாங்க தண்ணி குடிங்க ஃபஸ்ட்டு. இடிச்சிட்டு நிற்காம போகிறான் பாரு, அறிவு கட்டவன். ரொம்ப தேங்க்ஸ். இருக்கட்டும் பிரதர், பரவாயில்ல. சொல்லலாம். நான் இது கொஞ்சம் டைட்டாக இருக்குண்ணா. இப்போ அதை போக முடியல. நான் கொடுத்துட்றேண்ணா, கொஞ்சம் சீக்கிரமாக தந்துடுறேண்ணா. இந்த டைம் மட்டும்ண்ணா. ம் நான் கரெக்டு தாண்ணா, கொடுத்துடலாண்ணா சீக்கிரம். இந்த ஒரு டைம் மட்டும் கரெக்டு தாண்ணா. சரிண்ணா, ஒரு 2 டேஸில் தந்துடுறேண்ணா. பார்த்துக்கலாண்ணா, அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். சார், வீட்டில் யாராவது இருக்கீங்களா? வரணும். இபி ஆஃபீஸ்லேருந்து வரேன் சார். நேற்று பேஞ்ச மழையில் கரண்ட் கம்பி கட்டாகி மேலே விழுந்துருச்சு. நல்ல வேளை தொட்டியில் தண்ணி இல்லாதனால எதுவும் ஆகலை, சரி பண்ணிட்டேன். அப்புறம் அமௌண்ட்டு மட்டும். ஓ அப்படியா, ஒரு நிமிஷம் வந்துடுங்கண்ணா. மச்சான் ஒரே நிமிஷம் லைன்ல ஏறா. ஓகேண்ணா. சொல்றா மச்சான், எங்கடா இருக்க? ரூமில் தான்டா. மச்சான், உனக்கு ஒரு ஹாப்பி நியூஸ்டா. சஸ்பென்ஸ் எல்லாம் கேன்சல் ஆகிடுச்சு. இந்த நம்பிராஜன் தான் ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டில் என்னமோ பண்ணி வச்சுருக்கான். என்னையே தான் அப்படியே வந்துட்டு ரிவ்யூ பண்ண சொன்னாங்க. அதை நான் வந்துட்டு எனக்கு என்னமோ டவுட்டாக இருந்ததுன்னு நான் போய் சிசிடிவி கேமரா செக் பண்ணி பார்த்தா அவன் தான் என்னமோ ப்ராஜெக்டில் வந்து நோண்டி வச்சிருக்கான். இந்த கிறுக்க மட்டும் ஏன்டா இப்படி இருக்கான்? இன்னும் நாளைக்கு விட்டு பார்த்துக்கலாம் அவனை. அதுக்கெலாம் அவசியம் இருக்காது மச்சான். அந்த மேனேஜர் அம்மாவே வந்துட்டு நாங்கள் ரிப்போர்ட் பண்ணோன்னே பிளாக் டெஸ்ட்டில் போட்டு ஃபயர் பண்ணிடுச்சு. அன்றைக்குமே இப்போ உனக்கு கூப்பிட்டு சாரி கேட்கும் பாரு. நான் ப்ராங்க் பண்ணுறேன் நீ இல்லை நம்பராடி. இவர் ப்ராங்க் பண்ணுற அளவுக்கு பெரிய ஆள். அப்புறம் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நம்ம ஆஃபீஸில் ரவின்னு ஒரு கேரக்டர் இருந்துட்டு ரொம்ப சைலண்ட்டாக ஓரமாக உட்காந்துருப்பானே. அவன் ஏதோ வந்துட்டு பெரிய ட்ரக் அடிக்ட் ஆகிட்டான். அம்மா வீட்டில் ஏதோ பெரிய பிரச்சனை பண்ணி மாட்டிக்கிட்டான் போல்.
இப்போ ஏதோ ரீஹாபிலேஷன் சென்டரில் இருக்கான். வந்துட்டு அவன் ஒய்ஃப் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. டேய் என்னடா சொல்கிற? பார்க்க ரொம்ப சாம்பாராக இருப்பான். அவன் போய் ட்ரக்கு அது இதெல்லாம் சொல்கிறேன். நம்ம தானே ஒன்றும் எதுவுமே பண்ணாமல் இருக்கோம். விட்டு இருந்தால் பிடுங்கிருப்பேன். போடாரே போடா. சரிடா பைடா, நான் கொஞ்சம் வெளியே போகணும். நம்ம அப்புறமா பேசலாம்டா. ஓ, நம்ம அவன் பர்ஸ் எடுத்தனால தான் ட்ரக் யூஸ் பண்ணாமல் மாட்டிக்கிட்டான் போல. சொல்லுங்கள் மேடம். ஆக்சுவலி இன்னைக்கு நான் கொஞ்சம் உங்களை ரொம்ப திட்டேன்னு நினைக்கிறேன். உங்கள் மேலே எந்த தப்பும் இல்லை, ஆனால் இந்த நம்பிராஜன் தான், அவர் மேலே தான் மிஸ்டேக். உங்கள் ஃப்ரெண்டு இதை பற்றி சொன்ன அப்புறம்தான் எனக்கு கிளியராக புரிஞ்சுது உங்கள் மேலே எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லிட்டு. திட்டணும்னுலாம் திட்டலை, எனக்கும் மேலே இருந்து ப்ரெஷர், அது டைவர்ட் ஆகி உங்கள் மேலே கோவத்தை காமிச்சிட்டேன். மற்றபடி எந்த இஷ்யூஸும் இல்லை. பரவாயில்ல மேடம். அப்புறம் நீங்கள் காலேஜில் கேட்ட காஃபிக்கு நான் இப்போது கன்சிடர் பண்ணலாம்னு இருக்கேன். என்ன திடீர்னு? சொல்லுமா. ஹலோ தம்பி, உனக்கு பொண்ணு பார்த்துருக்கேன்ப்பா, போட்டோ அமைச்சிருக்கேன், பார்த்துட்டு சரின்னு சொல்லு. என்னது அலைன்ஸா? இவங்க எத்தனை டைம் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். அது பண்ண வேணாம் சொல்லியிருக்கேன்ல, ஏன் இப்படி அதெல்லாம் பண்ணிட்டு எனக்கு தெரியாது, நீ சரின்னு சொல்ற. ஸோ டேய், எப்படி நம்ம பிளான்? என்ன பிளானு? நீ புரியலையே. ஆக்சுவலி உன் ஆளை நீ காலேஜ் படிக்கிறப்ப எனக்கு தெரியும். அவங்க நான் உன் தங்கச்சின்னு தெரியாம என்கிட்டயே வந்து உன்னை பத்தி விசாரிச்சிருந்தாங்க. நான் தான் இதெல்லாம் புதிக்க வேண்டாம், அப்பா தவறி 2 months தான் ஆகுது, 2 பேரும் படிச்சு நல்லா ஒர்க் போங்க, உங்க சேர்த்து வைக்கிறது என் பொறுப்பு அப்படின்னு சொன்னேன். உவால தானே அது? உன்னால தான் அவன் காலேஜில் எனக்கு ஓகே சொல்லலையா? சரி சரி, அதான் இப்போ ஓகே சொல்லிட்டால. சரி பண்ணே அவனுமே உனக்கு ஏதாச்சும். டேய் போதுடா, ஓவரா பாஸ்ட் சொல்லியாது. அப்புறம் அவங்க அண்ணன் ஒருத்தனை மட்டும் ஓகே சொல்ல வைக்கணும்டா. அவன் வேற செம்ம கோவக்காரனா. இரு போட்டோ அனுப்புறேன் பாரு. அண்ணன் இருக்குன்னு சொல்லியிருக்கா? சரி அனுப்பு பாத்துக்கலாம். ஐயோ இவங்க தானா அது? ஓகே ஓகே, பார்த்துக்கலாமா. நான் முன்ன சொன்ன மாதிரி ஐ எம் த ஒன் இன் சார்ஜ் ஹியர். எஸ், அருண்மொழிக்கு 2 ஃபேஸஸ் இருக்குது. எப்போ அவன் இன்டென்ஷனலாக ரவியோட பர்ஸில் இருக்க அமௌண்ட்டை ரிட்டர்ன் பண்ணாமல் அவனே வச்சுக்கிட்டானோ அப்போவே அவனோட பேட் டைம் ட்ரிகர் ஆயிடுச்சு. அதை தான் நீங்கள் அவனோட ஃபஸ்ட்டு ஹாஃப் டேயில் பார்த்துருப்பீங்க. ஈவன் அ டிக்டேட்டர் ஹேஸ் அ குட் சைடு. ஸோ தான் அவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தேன். எப்போ அவன் அன்இன்டென்ஷனலாக ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணானோ அப்போவே அவனோட கெட்டதெல்லாம் நல்லதாகவே மாற்றிட்டேன். when you think about this story, ஃபஸ்ட்லேருந்தே என்ன கெட்டது நடந்திருந்தாலும் அது எல்லாம் இன்டர்லிங்க் ஆகி கடைசியாக நல்லதாகவே தான் முடிஞ்சிருக்கும். தட்ஸ் த பாயிண்ட் ஆஃப் திஸ் ஹோல் ஸ்டோரி.
ஸோ பெட்டர் பி குட் ஃபார் நோ ரீசன்ஸ் ஆர் ஐ வில் பி தேர் ஃபார் கலெக்டிங் மை டெப்ட். தேங்க் காட் மல்டிவர்ஸ்க்கு நடுவில் எந்த ஒரு காண்டாக்டும் அவங்க மேக் பண்ணல. ஜஸ்ட் அ கிளிம்ஸ் தான் நடந்திருக்கு. பட் ஐ எம் ஷூர் அட் சம் பாயிண்ட் தே வில் மேக் அ காண்டாக்ட் அண்ட் எவ்ரி திங் வில் சேஞ்ச். One eternity later. அச்சா நீ சொல்கிறா கதை எப்படின்னு? ஏய் இருக்கியாடா? ஹலோ ஏய். மச்சான் சொல்றா. மச்சான் கதை எப்படா இருக்குது? மச்சான் கதை பயங்கரமா இருக்குடா, எடுத்துடலாம்டா, சூப்பரா இருக்குடா. எதுக்கு தலை? இதிலிருந்து என்ன தாண்டா நீ சொல்ல வர? அப்புறம் என்ன ஆரம்பிச்சிடலாமா? ஏய் ஜீவா சொல்கிறா. நம்ம ஒரு செலிப்ரேஷன் வீடியோ எடுக்கலாமாடா? என்ன கிடைச்சிதுன்னு இப்போ செலிப்ரேஷன் வேறு? நம்மளாம் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்தது பெரிய விஷயம் தான். அந்த ஸ்பீக்கர் அங்கே கொண்டு வா. இப்போ யாரை வச்சு ஆட போகிறோம்? என் மைண்டில் ஒரு தொடக்கம் செட் ஆமான்னு தான் நினைக்கிறேன். எடா பண்ணிடலாமா? பண்ணிடலாமா? பட்டுக்கோட்டை அம்மாடு. டாய் தம்பி சொல்லணும். டே அந்த வீடியோ சாங் ஒன்று எடுக்கலான்னு ரொம்ப நாளாக சொன்னோம். ஓ அதுவா? பண்ணிடலாமா? கண்டிப்பாக பண்ணுறோம், இன்றைக்கே பண்ணுறோம். என்ன குசுக்கு நீ இன்னைக்குன்னு சொல்லிட்டான்? அதானே நம்பலாமா? எங்கேருந்து பார்த்து வருது? உனக்கு எதாவது கேட்குது? இல்லையே, டிவியும் ஆஃபில் தான் இருக்குது. சரி பார்த்துட்டு வரேன். சப்பா பிட் கருத்தவெல்லாம் கழிச்சான் கிளப்பி விட்டாங்க அந்த கருத்த மாத்து போயால. ஏ ஒழிச்சவெல்லாம் நம்பாலு நீங்க நிக்காத வா தெரிய கூட போயால. போதும்பா, ஆஃப் பண்ணிடலாமா? தோ இப்போ எப்படி ஆஃப் பண்ணுறேன் பாரு. என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? சாரி ப்ரோ, இப்போ கரெக்டாக முடிச்சுக்கலாம். புகையில அறுவடைக்கு தயாரான அப்பனிட்ட கலையெடுத்து தலைவலியும் போக்கி பதக தலையெழுத்து ஆட்டம் போட்டா கட்டி வச்சு கோடியில கட்டி லாரில ஏற்றி அறுத்து போட்டு அனுப்பிட்டு ஃபேக்டரிக்கு எல்லாம் ப்ளூ பிரிண்ட் தெரியும். மிஷன் சக்சஸ்ஃபுல்லா முடியும். அடியே வந்தா உன்னைய பாடையில் வைப்பேன் கோலசாமிக்கு. அதோட ஆடு சாரை வீடு சுருட்டு கேங்கல இல்ல பொய் புரட்டு விளையாட்டு போல வேலையை நோக்க வேர்ல்டு வைடு லிங்க். எல்லாம் உருவம் நம்ம ரூல்ஸ், உருவாக்கிட்ட நம்ம டூல்ஸ். அத்தனை பேரு அசைவம் ஒரே மாதிரி சீக்கி.
Welcome. This is the Spain, the pain. It's been 1 year, 5 days and 22 hours since we met for you. But it's been so long years for me because time is irrelative here in my row. டான்ஸ் முடிச்சுட்டு அப்படியே போகிறானுங்க லூஸு பசங்க. Let me come to the point. The darkness is everywhere. லாஸ்ட் டைம் நான் பண்ண ஒரு மிஸ்டேக்னால இந்த டார்க்னஸ் லைஃபுக்கு வந்துருச்சு. You know, this universe is built with two major forces, darkness and light. This will be the last time நீங்கள் என் மாஸ்டர் வாய்ஸில் என்ன பார்க்குறது. நெக்ஸ்ட் டைம், அதாவது எப்போ அந்த டிரான்ஸ்மிஷன் கம்ப்ளீட் ஆகுதோ, I will be on my own voice. Where was I? Yeah, இருள். நம்முள் அடங்கிய இருள் நம்மை ஆட்கொள்ளும். ஜாப்பில் நேற்றே அவன் ஜாயின் பண்ணிட்டான். எதுவும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன். தேங்க்யூ டேனியல். கொஞ்சம் மானிட்டர் பண்ணிகிட்டே இருங்க. இவ்வளோ நாள் க்ளோஸ்டு என்விரான்மெண்ட்டில் இருந்ததுனால நல்லா அடிக்ஷன் க்யூர் ஆகிடுச்சு. இதுக்கு மேலே 1 டைம் ட்ரக் கன்சியூம் பண்ணால் கூட அவன் இறந்துடுவான். ஓகே டாக்டர், நான் பார்த்துக்கிறேன். டேனியல், ரவி கிட்ட ஃபோன் கொடுங்க. டேய் ரவி, எங்கடா இருக்க? இங்கே வா, டாக்டர் லைனில் இருக்காங்க. கொடுண்ணா. ஹலோ. தேங்க்ஸ் மேடம், நீங்கள் இல்லைன்னா இந்த நிலைமைக்கு என்னால் வந்திருக்க முடியாது. உங்கள் தேங்க்ஸ்லாம் உங்கள் ஒய்ஃபுக்கு சொல்லுங்கள். அவள் என்ன கேட்டாலும் அதுதான் நான் பண்ணேன். ஓகே மேடம். அப்புறம் இன்னொரு ஃபேவர் நீங்கள் பண்ணணும் ரவி. ஈவினிங் தின அஞ்சல் நியூஸ் பேப்பரில் இருந்து ஒரு ரிப்போர்ட்டர் ட்ரக் அவேர்னஸ் பற்றி ஒரு ஆர்டிக்கல் பண்ணணும்னு கேட்டார். நான் உங்கள் நம்பர் கொடுக்குறேன், அதை அட்டென்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே மேடம். சரி, ஓகே. உங்களை காண்டாக்ட் பண்ணிக்க சொல்லிடுறேன். டேக் கேர் ரவி. இந்தாண்ணா, ஈவினிங் கொஞ்சம் வெளியே போகணும். லொக்கேஷன் வந்து சென்ட் பண்ணுறேன், ட்ராப் பண்ணிடுறீங்களா? ஓகேடா, எங்கன்னு சொல்லு, ட்ராப் பண்ணிடுறேன். Welcome, sir. Hello. Take your seat. Good evening. Myself, Vallavara NV, reporter from Dina Anjal. Sitting 1, log 1. Person of interest, Mr. Ravi Varman. Type of drug, unknown. A rarer combination of cocaine, heroin and some other substance. Period of recovery from drugs, 1 year. Release from rehabilitation, 5 days ago. Status, successful recovery from drugs. Okay, sir. Let's begin. உங்கள் லைஃப் ட்ரக்ஸ் முன்னாடி எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள். லைஃபா சார், நீங்கள் எப்போயாச்சும் ஹெவி டிராஃபிக்கில் நின்றுட்டு சன்செட்டில் உட்காந்து யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? நமக்குன்னு நம்பி இருக்க ஒரு ஒய்ஃபு, நம்ம பிறந்ததுக்கு அடையாளமாக இருக்க ஒரு குட்டி ஏஞ்சல், அந்த மாதிரி கொஞ்சம் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? அதான் என் லைஃபு. வா, சூப்பர். இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பிளனேஷன் நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கல. சீம்ஸ் யூ ஹேட் அ குவைட் டிஃப்ரெண்ட் பியூட்டிஃபுல் லைஃப். ஸோ ஹவ் வாஸ் யுவர் ஆஃபீஸ் லைஃப் சார்? அப்போல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு சார். நான் நியூ கம்பெனி ஜாயின் பண்ணேன். எனக்கு சோஷியலைஸும் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஆனால் என் ஒய்ஃப் சொன்னாங்கன்னா ட்ரை பண்ணேன். ஆனால் அதுவும் கொஞ்சம் நாள் தான் சார். கொஞ்ச நாள்னா எனக்கு புரியல, கொஞ்சம் டீட்டெயில்டாக சொல்கிறீங்களா சார்? என்னென்ன எக்ஸாக்டாக சொல்லணுன்னா 1.5 இயர்ஸ்க்கு முன்னாடி என் ஓல்டு மேனேஜர் ரிட்டையர் ஆகிட்டு நியூ மேனேஜர் ஜாயின் பண்ணாங்க. அவங்க நேம் கூட வானத்தின்னு சம்திங் நினைக்கிறேன். நான் யார்ட்டையும் பெருசாக பேசாதனால என் ஒர்க்கெலாம் முடிச்சுட்டு லேட்டாக தான் வீட்டுக்கு போனேன். கடைசியாக என் ஓல்டு மேனேஜர் ரிட்டைர்மெண்ட் பார்ட்டிக்கு கூப்பிட்டுருந்தாங்க. சரி, பார்ட்டிலாம் முடிச்சுட்டு 8 மணிக்கெலாம் வீட்டுக்கு போயிருந்தேன். அதேமாதிரி பார்ட்டிக்கு நான் 8 மணிக்கெலாம் வீட்டுக்கு கிளம்பிட்டு வீட்டுக்கு போனேன். என் ஒய்ஃபும் என் பொண்ணும் அவங்க அக்கா வீட்டுக்கு போயிருந்தாங்க. ஸோ நான் அப்படியே
ராஜராஜ சோழன் எனையாளும் காதல் தேசம் நீரா. என்ன பண்ணுறீங்க? சாப்பிட்டாச்சா? ஏன் வீட்டுக்கு வந்துட்டு ஒரு கால் கூட பண்ணல? சாப்பிட்டேன், டயர்டாக இருந்துச்சு, படுத்துட்டேன். சாப்பிட்டேன். வெறும் வயிற்றுல படுக்காதீங்க, ஏதாவது சாப்பிட்டுட்டு படுங்க. சாப்பிட்டேன். யாருமா ஃபோன்ல அப்பாவா குடுமா இருடி தரேன். அப்பானா போதும், தனியா பாசம் வந்துடும் உனக்கு. ஏங்க யாழ்னு பேசணுமா? இருங்க தரேன். குடுமா. ஹாய்மா. ஹாய் செல்லம், எப்படி இருக்கீங்க? பெரியமா பெரியப்பாலாம் பார்த்தீங்களா? சாப்பிட்டீங்களா? அப்ப எப்பப்பா வருவீங்க? சாப்பிட்டப்பா. கண்டிப்பா சீக்கிரம் வந்துட்டு செல்லத்துக்கு ஐஸ் வாங்கி தரேன். கண்டிப்பா அம்மாட்ட கொடுங்க. சொல்லுங்க. கொஞ்சம் டயர்டாக இருக்குமா, நாளைக்கு காலை நான் பேசவா? சரிங்க, பை. பாய், குட் நைட். இல்லை சார், எனக்கு புரியல. நீங்கள் எப்படி ட்ரக்ஸ் எடுத்தீங்க? அன்றைக்கி நைட் பார்ட்டியில் நீங்கள் ஏதாச்சும் ட்ரக்ஸ் எடுத்தீங்களா? சாரி சார், ஒரு பாட்டை மிஸ் பண்ணிட்டேன். அன்னைக்கு பெரிய பாட்டிலாம் இல்லை. இன்னும் கொஞ்சம் ஊற்றுமாமா. டேய், எங்கடா ரகு வரான்னு ஆளை காணோம். தெரிலடா, வரேன்னு தான் சொன்னான். இரு, கேட்டு தர சத்தம் கேட்குது, என்னன்னு போய் பார்த்துட்டு வரேன். கோட்டது பத்தல மாப்பிள்ள, இன்னொரு கோட்டர் சொல்லுடா. வாடா ரகு, எப்போ வந்த? டேய் டேனியலு, வரதுக்குள்ளே ஆரம்பிச்சிட்டேன். ஆமாம், என்ன வர வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்களா? அப்புறம் மச்சான், இவர் தான் என் கொலிக் ரவி. இவர் தான் டேனியலு, ஸ்கூல் ஃப்ரெண்டு. டேய் அர்ஜுன் எங்க? வெளியே வந்தான். என்ன தேடி வந்தானா? டே ரகு, எப்போ வந்த? இப்போதான்டா போயிருந்தேன். இப்போதான்டா. அப்புறம் இவர் தான் நம்ம ஃப்ரெண்டு ரவி. இவர் தான் அர்ஜுன், நம்ம ட்ரிங்கிங் பார்ட்னர். என்ன கையில் இல்லாமல் கை கறிட்டு உட்காந்துருக்கீங்க? இல்லை, அந்த பழக்கம் இல்லை. நான் பிரதர் இல்லை, பழக்கம் இல்லை. டேய் பழக்கம் என்ன கம்பல் பண்ணாதரா ப்ரோ. இதில் என்ன கம்பல் பண்ண இருக்கு? ஒரு தானே இல்லை ப்ரோ, பழக்கம் இல்லை. சரி, ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க, யூஸ் குடிக்கிறீங்களா? எடுத்துகிட்டு வரட்டா? சரி ப்ரோ. சரி, ஓகே ப்ரோ. மாமா குடிச்சிடாரா? ப்ரோ அன்றைக்கி பெரிய பாட்டிலாம் இல்லை, சின்ன பாட்டி தான். நான் வெறும் ஜூஸ் மட்டும் தான் குடிச்சிருந்தேன். ஜூஸ் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு கிளம்பிட்டேன். வீட்டுக்கு கிளம்பிட்டு எனக்கு எதுவும் சரி ஞாபகம் இல்லை. கான்சியஸ் வரதுக்கு அரௌண்ட் டைம் பார்த்தீங்கன்னா 9 மணி ஆச்சு. என் ஒய்ஃப் கால் பண்ணியிருந்தாங்க. ஸோ யூ ஆர் சேயிங் உங்களை யாரோ வேணும்னே ட்ரக்ஸ் கன்சியூம் பண்ண வச்சுருக்காங்கன்னு சொல்ல வர, அப்படி தானே? எஸ் சார், அதை நான் வில்லிங்னஸ்னோடு எடுக்கல, யாரும் எனக்கு தெரியாமல் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக சொல்ல போனால் நீங்கள் அதை கன்சியூம் பண்ணிட்டீங்கனாலே, ஒன்ஸ் நீங்கள் அடிக்ட் ஆகிட்டீங்கனாலே அதுலேருந்து வெளியே வருது ரொம்ப கஷ்டமாக போயிடும். இன்னும் சொல்ல போனால் அது கான்சியஸே இல்லாத மாதிரி உங்களை ஆக்கிடும். அதை கன்சியூம் பண்ணுறப்ப என் கூட இருந்தது என் பழைய மேனேஜரும் டேனியலனும் அந்த பர்சன் தான். என் பழைய மேனேஜருக்கு வாய்ப்பே இல்லை. டேனியலை கூட தான் தங்கியிருக்கேன். ஸோ அவரும் வாய்ப்பே இல்லை. எனக்கு என்னமோ அந்த தேர்ட் பர்சன் கொஞ்சம் டவுட்டாக. அண்ணா இந்தாங்க, நீங்கள் கேட்ட 2 டீ. வேறு ஏதாவது சாப்பிட்றீங்களாண்ணா? இல்லை, எதுக்கு, எனக்கு வேணாம்ப்பா. சார் உங்களுக்கு? இல்லை, வேணாம் சார். சரி, சொல்லுங்கள் சார். நீங்கள் நெக்ஸ்ட் எப்போ ட்ரக்ஸ் கன்சியூம் பண்ணீங்க? அண்ட் அதோட சப்ளையர் யார்?
ஆக்சுவலாக அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் எனக்கு கொரியர் வந்துச்சு. அந்த கொரியரில் 2 டெக்ஸ்பெல்ஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரெகுலராக அந்த கொரியர் ஆரம்பிச்சிச்சு. ஆனால் அந்த கொரியர் டெலிவரி பண்ணுற பர்சனை எங்கேயோ பார்த்த மாதிரி மோஸ்ட்லி ஞாபகம் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் ஒரு கோஸ்ட் மாதிரி சார். அவன் பேர் எனக்கு தெரியாது, அவன் கான்டாக்ட் நம்பர் தெரியாது, அவன் அட்ரஸ் தெரியாது. அப்பப்போ வருவான், டெக்ஸ்ட் கொடுப்பான், போவான். இதை போய் நான் போலீஸ்கார்ட்ட சொன்னேன். ஆனால் அவங்க யாரும் எனக்கு நம்பலை. நான் யாரும் சொல்கிறதே விட்டுட்டேன். So, you believe that such person is a ghost and he made you addict to that mysterious drug? நீங்களும் என்ன நம்பலன்னு தெரியுது சார். விடுங்க, இது என்ன எனக்கு புதுசா. எல்லாரும் அப்படி தான் நினைக்கிறேன். நானாக தேடி போய் ட்ரக்ஸ் கன்சியூம் பண்ண மாதிரி தான் எல்லாம் நினைக்கிறேன். இல்லை சார், I trust you. Okay. Okay, Mr. Ravi. சொல்லுங்கள், when was your next time? அதுதான் சார் ப்ராப்ளமே. ஜஸ்ட் காண்ட் ரிமெம்பர் எனிதிங். நானும் எவ்வளவோ யோசிச்சு பார்த்தேன், எனக்கு ஞாபகமே இல்லை. எல்லாரும் என் பிஹேவியரில் சேஞ்சஸ்ன்னு சொன்னாங்க. என் டாக்டரே சொன்னாங்க உங்களுக்கு ரொம்ப அக்ரெஷன் ஓவராக இருக்குது, எமோஷனல் ஓவராக இருக்கிறீங்கன்னு. ஆனால் எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. கடைசியாக நடந்த இன்சிடென்ட் மட்டும் தான் சார் எனக்கு ஞாபகம். சொல்லுங்கள் சார், உங்கள் பொண்ணு யாழினி என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க? யாழினி 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க சார். சரி, சொல்லுங்கள் சார், அன்றைக்கி என்ன நடந்தது? அதுக்கப்புறம் டெய்லியே அவனை பார்க்க போயிட்டு இருந்தேன். அது ரொட்டீன் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நான் ஃபுல்லி ட்ரக்ஸுக்கு அடிக்ட் ஆகிட்டேன். அன்றைக்கி அப்புறம் ஹலோ, சொல்லுங்கண்ணா. நான் புரியுதுண்ணா, கொஞ்சம் அர்ஜென்ட்ண்ணா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, பார்த்துக்கலாம். கூடிய சீக்கிரம் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ கொடுத்துட்றாண்ணா. சரிண்ணா ஓகே. உங்கள் நிலமையும் புரியுதுண்ணா, அதான் நான் பார்த்துக்கலாண்ணா. இப்போ கொஞ்சம் ரைட் ஆகிடுச்சு, மாத கடைசி, அதனால தான் இதாகிடுச்சு. சரிண்ணா பார்த்துக்கலாம் விடண்ணா பார்த்துக்கலாம். மித்ரா, அம்மோ,
அதுக்கப்புறம் கண்ணு முழிச்சு பார்க்குறப்ப ரீஹாபிலிட்டேஷன் சென்டரில் என்னை கப் பண்ணி வச்சுருந்தாங்க. அப்படி என்ன நடந்தது சார் அன்றைக்கி நைட்டு? நான் சொன்ன கதையில் அந்த ஷேடோ வந்து என் ஒய்ஃப் தான் சார். என் ஒய்ஃபை நானே குத்திட்டு குழந்தைய நானே ரூமுக்குள்ளே எடுத்துகிட்டு போயிட்டு போதையில் அடக்க மாதிரி நடந்துட்டு இருக்கேன் சார். யாராச்சும் எந்த மனுஷனாச்சும் தன்னோட ஃபேமிலியை தானே கொலை பண்ண ட்ரை பண்ணுவாங்களா? என் லைஃபுக்கே மீனிங் கொடுத்தவ சார் என் ஒய்ஃபு. அப்புறம் பக்கத்துக்காரங்க வந்து அவங்க பார்த்து ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணி போலீஸ்க்கு கால் பண்ணி ஹெல்ப் பண்ணாங்க. உங்களால் எதுவுமே ஞாபகப்படுத்த முடியலையா? இல்லை சார், ரீஹாபிலிட்டேஷன் சென்டரில் லாட் ஆஃப் தெரபிஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட் எடுத்து தான் சார் நான் மோஸ்ட்லி ரெக்கவர் ஆனேன். So, this is what happened when you get addicted to a bad drug. So, what I'm telling is, always get addicted to your lover or family. Okay, Mr. Ravi Verma. சொல்லுங்க, உங்க ஃபேமிலியை நீங்க எவ்வளவு மிஸ் பண்றீங்க? நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் சார். என் ஒய்ஃப் தான் சார் என் பெஸ்ட் திங் இன் மை லைஃப். என் பொண்ணு தான் சார் எனக்கு எல்லாம். அவளுக்குன்னு என் மேலே கோவப்படையில நானும் தான் கேஸ் கொடுத்து உள்ள. ஆனால் அவளை பண்ணாமல் வேலைக்கு போய் என் பொண்ணையும் படிக்க வச்சு என்னோட ரீஹாபிலிட்டேஷன் சென்டருக்கும் பே பண்ணி என்னோட மனுஷனாக மாற்றி வைக்கிறேன் சார். கோவம் குறைய வரைக்கும் வெயிட் பண்ணி ஒன்றா ஒரே ஃபேமிலியாக இருப்போம்னு நம்பிக்கை இருக்குது சார். ஹலோ நித்ரா, ஹலோ. ஒரு நிமிஷம். பாப்பா, அப்பா பேசிட்டாரு, அம்மா கிட்ட போய் கொடு. ஓகே ஓகே. ஹலோ அம்மு, அப்பாட்ட பேசுகிறா. யாரு? ஹலோ ஹலோ. இங்கே பாருடி, உனக்கு இவ்வளோ நாளாக இருந்த வருத்தமும் சரி, இப்போ இருக்க கோவமும் சரி ரொம்பவே நியாயமானது தான். இருந்தாலும் செகண்ட் சான்ஸ்னு உனக்கு கொடுக்கறதுல தப்பு இல்லைல்ல. அவனும் நல்லவன் தான். உனக்காக இல்லைனாலும் நீ பாப்பாக்காக யோசிச்சு தான் ஆகணும். ஹாய் ப்ரோ, யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க? ஹாய் ப்ரோ, ரிப்போர்ட் கேட்டு தான். ப்ரோ என்னெல்லாம் ஞாபகம் இருக்கா? 1 இயருக்கு முன்னாடி நம்மளாம் ஒன்றா ஒர்க் பண்ணோம். ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் ப்ரோ. இந்த ரவி தானே ட்ரக் கேஸில் மாட்டினது? ஆமாம் மச்சான். சரி, டைம் ஆச்சு, கிளம்பலாம். சரி மச்சா, போலாம். ஹலோ சார், நான் ரிப்போர்ட்டர் பேசுகிறேன். சாரி, இன்னைக்கு வர முடியல. நெக்ஸ்ட் வீக்கில் இன்டர்வியூ வச்சுக்கலாம். Welcome back. Finally, transfusion process complete ஆகிடுச்சு. It's good to be back in my own voice. There is something bad going to happen. I don't know how, even to my knowledge. I sensed an imbalance in the order of nature. இது எல்லாமே நான் பண்ண மிஸ்டேக்கோட ரிசல்ட்டால தான். கண்டிப்பா ஏதோ ஒரு கெட்ட விஷயம் அந்த 4 பேர் சேரும்போது நடக்க போகுது. It's going to be pure dark. மேபி இது அதுவா கூட இருக்கலாம். இல்ல அதுக்கு சான்ஸ் இருக்காது. இந்த ஈவில் கேம்ல ரவி is a victim and he had been used by something much darker. I sensed the darkness around him when I was there. When it's time, they all need to be ready, and I must too.
தட்ஸ் த எண்ட் ஆஃப் த லைன். டேய் அங்கே வச்சிட்றா. ப்ரோ சாரி ப்ரோ, உங்ககிட்ட ரொம்ப நாளாக கேட்கணுன்னு தான் இருந்தேன். நான் பண்ணது தப்பு தான். விடு ப்ரோ, பார்த்துக்கலாம் ப்ரோ. அருண்ண்ணா, மாமா எங்கடா? அண்ணன் வெளியே போயிருக்காருண்ணா. ஃபோன் பண்ணிட்டா? இல்லை வேணாம் கால்லாம் பண்ண வேணாம். வேற சாப்பிட்றீங்களா? 3 டீ. சரி ஓகேண்ணா. ப்ரோ நம்ம ஆஃபீஸில் வேலை செஞ்சார் ரவி, அவர் கூட நீங்கள் இன்னும் டச்சில் தான் இருக்கீங்களா? இல்லை ப்ரோ. ஏன்? சும்மா தான் ப்ரோ கேட்டேன். அப்புறம் ப்ரோ லைஃப்பில் எப்படி போகுது? ப்ரோ இப்போ பரவாயில்ல. யார் ப்ரோ அந்த பொண்ணு? எப்படி ப்ரோ கண்டுபிடிச்சிங்க? இல்லை ஏன்டா மச்சான் இப்படியா தான்? அவர் ஃபேஸை பார்த்தா தெரியலையா மச்சான்? ஒரு பொண்ணு ப்ரோ. ஐயோ இவனா? அடுத்த ஸ்டோரி ரெடிடா, கேட்குறியா? மறுபடியுமா? ஐயோ நீ கேளியா? சரிடா. இந்த கதை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பாட்டு ஒன்று போட்டுக்கலாம் சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி. ஓகேவா? அதாவது என்னாச்சு முருகா? தெரியல சாமி, வண்டி திடீர்னு ஆஃப் ஆயிடுச்சு. இங்கே நவரு, நான் பார்க்குறேன். கொடுங்க கொடுங்க. சாமி இங்கே வாங்க. சொல்லு முருகா. எங்கே போகணுன்னு சொல்லுங்க, நானே விட்டுறேன். சாமி எங்கே போகணுன்னு நீங்கள் சொல்லவே இல்லை. அது தெரியுது பேர் ஏற்காடு மலை. அங்கே நம்ம சொந்தக்காரன் ஒருத்தன் சேருவராயன்னு இருக்கிறான். அவனை பார்க்க தான் முருகா போயிட்டு இருக்கேன். சரி நாங்கள் அடிவாரம் வரைக்கும் போகிறேன், அங்கே விட்டுறேன். பஸ்ஸு வரும், அங்கே போய் ஏறி போனீங்கன்னா சேவராஜே போயிடலாம் மேலே. ஆகட்டும் முருகா. முருகா பசி வயிற்ற கிள்ளுது. ஏதாவது டீ கடை வந்தா நிறுத்து. அந்த கடையா முருகா? வந்துட்டே இருக்கேன்டா, வண்டி சொன்ன இடத்துல விட்டுறேன், எடுத்துக்கோ. சாமி எனக்கு பிளாக் டீ, உங்களுக்கும் பிளாக் டீ ஓகேவா? ஓகே முருகா. அண்ணா 2 பிளாக் டீ.
2 பிளாக் டீயாப்பா? ஓகே. உன் முகத்துல ஏதோ சலனம் தெரியுது முருகா, என்னன்னு சொல்லு. எதுவும் இல்லை சாமி. எங்கிட்ட இருந்து நீ மறைக்கலாம், ஆனா அவங்ககிட்ட இருந்து மறைக்க முடியாது. யார்கிட்ட சாமி? என் அப்பா முருகன் கிட்ட இருந்து. அதனால சொல்லு. டெயில்ஸாக இருந்தால் இன்னொரு டைம் ட்ரை பண்ணலாம். ஹெட்ஸாக இருந்தால் குதிக்கிறதா வேறு வழி இல்லை. என்ன பண்ணணுங்கிறத இந்த காயினை டிசைட் பண்ணட்டும். சாரி, இப்போதைக்கு ஓப்பனிங் எதுவும் இல்லை. இட்ஸ் ஜஸ்ட் யூ நாட் த ரைட் பர்சன் வி ஆர் லுக்கிங் ஃபார். ஸோ தேங்க்யூ. உங்கள் ட்ராக் ரெக்கார்ட்ஸ்லாம் நல்லா தான் இருக்குது, பட் ஒய் ஆர் யூ பிளாக் லிஸ்டட்? இந்த மாதிரி ஆளுங்களாம் எதுக்கு தான் இன்டர்வியூ வரீங்க? டீசெண்டாக நீயே கிளம்பி வரு. சாரி நம்பிராஜன், வி டோன்ட் ரெக்ரூட் பிளாக் லிஸ்டட் எம்ப்ளாயீஸ், ஸோ தேங்க்யூ. ஒன்றும் இல்லை. ஓகேவா, ஸ்டார்ட் பண்ணலாமா? ப்ரோ வீடியோ பண்ணுறோம், அன்சைட் போடுறீங்களா? ஹலோ கைஸ், நம்ம லைஃப்ல இந்த ஒரு விஷயம் இல்லைன்னா நம்ம லைஃப்ல நல்லா இருந்திருக்குமோன்னு நம்மள நிறைய பேர் யோசிச்சிருப்போம். அந்த மாதிரி ஒரு எமோஷன் பத்தி தான் இன்னைக்கு பேச போறோம். ஆன்சைட்டி அண்ட் டிப்ரெஷன்ஸ் இன் ஒர்க் லைஃப். ஒருத்தன் உள்ள இருந்துட்டே கொல்லுவான், இன்னொருத்தர் செத்தோசுற மாதிரி எங்க போனாலும் இவன் கூடவே வருவான். அந்த மாதிரி உங்க லைஃப்ல ஒரு சுச்சுவேஷன்ஸ் வந்துச்சுன்னா ஜஸ்ட் டூ திஸ். நல்லா சாப்பிட்டு ஒரு டீப் ஸ்லீப் போட்டுட்டு இருந்தீங்கன்னா யூ ஓன்ட் ரிமெம்பர் வாட் யூ ஆர் சேட் ஃபார். அப்படியே அதை பிடிச்சிட்டு லைஃபோட ஃப்ளோவில் போயிடுங்க. அண்ட் ஒன் மோர் திங்ஸ், டோன்ட் ஃபர்கெட் டு ஸ்மைல். சிரித்து வாழ வேண்டும். பை கைஸ், அன்டில் தி சைனிங் ஆஃப் உங்கள் ரியல் பிரபா. ஓகே வாடி. என்ன ஒரு ரியாக்ஷனுமே இல்லை? ஒருவேளை சொதப்பிட்டமோ? ஓகே வாடி மகிழ். உனக்கு ஒன்னே சொல்லுமா, கொஞ்ச நேரம் பொறுத்துரு. சரி சரி, டென்ஷன் ஆகாத. பட் காரும் உன் வீடியோ ஸ்கிரிப்ட் சூப்பராக இருந்துச்சு. லாஸ்ட் வீடியோ செம்ம வைரல்டி. புரியல. சொல்றி ப்ரோ, உங்க பேர் என்னன்னு கேக்குறா. என் பேர் நம்பிராஜன், உங்க பேர்லாம்? நான் பிரபா, இது காருண்யா, ஸ்கிரிப்ட் ரைட்டர், வீடியோகிராஃபர், அண்ட் அவ மகிழினி, தி எடிட்டர். சரி. என்ன நினைச்சுன்னு கேக்குறா ப்ரோ. என்ன நடந்துச்சா? எதுவும் நடக்கலையே. மகிழ் இங்க வாடி, எனக்கு இங்க கன்ஃபியூஸ் ஆகுது. என்னடி? பொய் சொல்லாம உண்மை சொல்றதான். என்ன சொல்லணும்? ஏன் சூசைட் பண்ணிக்க வந்தேன்னு கேக்குறா. சூசைடா? நீங்க பாத்தீங்களா? ஏன் அடுத்தவங்க விஷயத்துல தலையிடுறீங்க? உங்க வேலை என்னமோ அதை மட்டும் நீங்க பாருங்க. ஒரு சான்ஸ் கொடு, டீ குடிக்க போலான்னு கேக்குறா. அதெல்லாம் எதுக்குங்க? வேண்டாம். ஓவரா பண்ணாத ப்ரோ, வா ப்ரோ. விட மாட்டாங்க போலயே. சரி போலாம். ப்ரோ உனக்கு டீ தானே ப்ரோ? ஆமா. ஹலோ, உன் கதையை சொல்றா. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நம்பிராஜன்? நீங்க பண்ணது எவ்வளவு பெரிய ஃபெலனி தெரியுமா? ச்சே, நீங்க போய் இப்படி பண்ணுவீங்கன்னு நினைக்கல. என் கையில ஒன்றும் இல்லை. ஹாவ் டு ரிப்போர்ட் திஸ். You are fired and blacklisted through the field, Nambirajan. Now get out of my office.
சி உனக்கு பிரச்சனை இருக்குது, ஆனால் சூசைட் எப்பவும் சொல்யூஷன் இல்லை. கிவ் மீ அ சான்ஸ். இந்த சுச்சுவேஷனை மாற்றி காட்டுறேன் உன் லைஃப்பை. இஃப் உனக்கு இது ஒர்க் அவுட் ஆகலைன்னா நான் நெக்ஸ்ட்டு வீக்கே இதே நாள் நீ போய் சூசைட் பண்ணிக்கோ. நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். டீலா? சரி. கெட் ரெடி ஆன் ஃப்ரைடே பை 6 PM. ஐ வில் ஷேர் தி லொக்கேஷன். ம். ஹாய். என்னது இது? Check the size. I think it will be fit for you. Share your resume. Prepare for an interview. 3 days கழிச்சு ஒரு இன்டர்வியூக்கு பேசியிருக்கேன். பிஃபோர் தட் லொக்கேஷன் அனுப்புகிறேன். ஒழுங்காக ப்ரிப்பேர் பண்ணு. எப்படிங்க, நான் தான் பிளாக் லிஸ்ட் ஆகிட்டேன்ல, அசிங்கமாயிடும். வேண்டாம் ப்ளீஸ். ஜஸ்ட் ட்ரஸ்ட் மீ அண்ட் டூ ஆஸ் ஐ சே. சரி, ஓகே. செட்டு தானம்மா? ரைட்டு. ஹே ஹாய் டி, எப்படி இருக்க? பையன் எப்படி இருக்கான்? நான் நல்லா இருக்கேன் டி. பையனும் நல்லா இருக்கான், தூங்கிட்டு இருக்கான். சூப்பர் ரே. சரி, அப்புறம் நான் கேட்ட இன்ஃபர்மேஷன் என்னாச்சு? நீ கேட்டவன எனக்கு ஆல்ரெடி தெரியும் டி. ஆல்ரெடி ஒரு ப்ராப்ளத்துல சீட் பண்ணி மாட்டிருக்கான். ஹையர் பண்றதா இருந்தா கொஞ்சம் யோசிச்சு பண்ணு. சரி, ஓகே. இன்டர்வியூ பண்ணி தான் எடுக்கிறேன். காரண்யா ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிட்டா. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. சரி, தங்கப்புள்ள எப்படி இருக்கா? நல்லா ஒர்க் பண்றாளா? காரண்யா ரொம்ப நல்ல பொண்ணுடி. நல்லாவே ஒர்க் பண்றா. அவுட்புட்லாம் நல்லாவே இருக்கு. நம்ம பிரான்ச்க்கு அவ ஒரு அசெட் மாதிரி தான். சூப்பர் டி. சரி, நான் அப்புறம் கூப்பிடுறேன். பையன் அழுக ஆரம்பிச்சிட்டான். பை டி. சரி, ஓகே டி. பை பை. ஹலோ கருண்யா, நான் வந்துட்டேன். இது என்னங்க என்னோட பழைய ஆஃபீஸா? இவங்களுக்கு என்ன நல்லாவே தெரியும். நான் இங்கே தான் பிளாக் லிஸ்ட் ஆனேன். வேண்டாங்க, நான் வரல. ஹலோ. சொல்லுங்க. ஏங்க, நான் கிளம்புறேன். ப்ரோ, அவ வர சொல்றா. அவ பாத்துக்கறாளாமா. நீ எங்க இருக்கேன்னு கேக்குறா ப்ரோ. வேண்டாங்க, அசிங்கமாயிரும். சொன்னா கேளுங்க, நான் கிளம்புறேன். ப்ரோ வா ப்ரோ, பாத்துக்கலாம். எங்க இருக்கே நீ? வெளியே தாங்க இருக்கேன். சரி, வரேன். ஓகே. அவர் வராராம். நம்பி, சொல்லுங்க. கம்பெனியோட கோர் டேட்டா பேஸ்ல ஒன்று ஃப்ரெஷ்ஷாக ஆட் பண்ணியிருக்கேன். கண்டுபிடிக்கலாம் சான்ஸே இல்லை. அதையும் மீறி கண்டுபிடிச்சா அது நீ இல்லைன்னு சொல்லு. புரியுதா? வாணிதி மேம் தான் இன்னும் மேனேஜரா? இல்லை, 2 months பேக் அவங்க மீதி சீனியர்ஸ் எல்லாம் ஹெட் ஆஃபீஸ்க்கு ப்ரமோட் ஆயிட்டாங்க. இப்போ எதுக்கு உனக்கு அதெல்லாம்? போய் ஒழுங்கா நான் சொன்னதை பண்ணு. காரை வந்து டிசப்பாயிண்ட் பண்ணாத. புரியுதா? சரி, ஓகேங்க.
ஆல் தி பெஸ்ட் ப்ரோ. இப்போ யார் இங்கே மேனேஜராக இருக்காங்க? நிரஞ்சனா மேடம் உங்களுக்கு தெரியுமா? இல்லை தெரியல. Nambirajan, you may go in. ம் உள்ளதானே? ஆமா. குட் மார்னிங் மேடம். மார்னிங். சிட் டவுன். ஃபைல்ஸ். சி நீ யாருன்னு எனக்கு தெரியும். ஐ ஜஸ்ட் ஹேவ் ஒன் கொஷன். வை ஷுட் ஐ ட்ரஸ்ட் யூ ஃபார் திஸ் ஜாப்? எனக்கு புரியுது மேடம், நான் முன்ன மாதிரி இல்லை. எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க, நான் ப்ரூவ் பண்ணுறேன். சி எனக்கு நம்பிக்கை இல்லை. மேம், கிளைண்ட்ஸ்லாம் வந்துட்டாங்க. ஓகே வெயிட் பண்ண சொல்லுங்கள் 2 minutes. சி எனக்கு நம்பிக்கை இல்லை, பட் அவளுக்காக தான் இதை செய்கிறேன். புரியல மேடம். ஜாயின் பண்ணிக்கோங்க. இது உங்களுக்காக செய்யலை, அவள் மேலே இருக்க நம்பிக்கையில் செய்கிறேன். டோன்ட் பிரேக் ஆர் ட்ரஸ்ட். தேங்க்யூ மேடம். ஏ விட்ரி, எவ்வளோ ஆச்சு முருகா? நான் நீங்கள் கொடுக்குறேன். இருங்க சாமி, நானே கொடுத்துட்றேன். ஓகே டாக்டர், அவர் சரியானதும் அவருக்கு ஒரு வேலை மட்டும் வாங்கி கொடுங்க. அவர் லைஃப் அவர் பார்த்துக்கிட்டோம். சரி நித்ரா, நீ உன்னையும் உன் குழந்தையும் நல்லா பார்த்துக்கோ. சொல்லுங்க சாமி. உன் கஷ்டம் தீர்ற காலம் வந்துடுச்சு தாயி. நீ மனசார நினைச்சிட்டு இருக்கிறவனுக்கு இன்னும் ஒரு பெரிய ஆபத்து வரும். அதுல நெறி தவறாம தப்பிச்சிட்டா எல்லாம் சரியாயிடும். அது ஆறுபடையப்பன் போன் தானே இருப்பான். என் வார்த்தையை நம்பு. உன் ஆறுதலுக்கு நான் சொல்லல. அந்த மதுரை மீனாட்சியே உன் மக ரூபந்தான். நம்பு. அவ கையில அதை கொடு, எல்லாம் சரியாயிடும். என்ன வேணும்? யார் இது? அப்பாவா? ஒரு நாள் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வை. இது அம்மாவா? ஒரு நாள் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வை, அவங்களையும் கூட்டிட்டு வா. ஓ சாரி. இது உங்க வீடா? இது உங்க டாகா? நல்லா இருக்கு.
பிரபா என்ன நல்ல ஜாலி டைப்பு. என்ன மகிழுக்கு தான் சட் சட்டுன்னு கோவம் வந்துடுது. கொஞ்ச நாள் பழகிட்டா எல்லாம் சரியா போயிடும். காரு சொல்லியிருக்கம்மா, வாங்கிட்டு வா. உன் பேர் என்னப்பா? நம்பிராஜன். ஓ, நம்பிராஜன். நீ தான் என் பொண்ணுக்கு டெய்லி மெசேஜ் பண்ணுவியா? ஐயோ இல்லை சார், நான் சும்மா ஜஸ்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறேன், அவ்வளோதான். பொய் சொல்லாத, எனக்கு அப்படி ஒன்றும் தெரியலையே. நான் ஒரு ரிட்டையர்டு மிலிட்ரி ஆஃபீஸர். சும்மா பொய் சொல்லி இந்த மாதிரி எல்லாம் மெசேஜ் அனுப்பிச்சிக்கிட்டு என்னை கடுப்பேற்றாத. என்னுடைய கன்னுக்கு வேலை கொடுத்தேன். ஐயோ இல்லை சார், நான் சும்மா மெசேஜ் தான் பண்ணேன், வேற எதுவும் இல்லை. என்னாச்சுமா, இன்னும் ரெடி ஆகல? ஆகலையா? ராஜன், நான் சும்மா ஜோக்குக்கு தான் சொன்னேன், பதறாத. அப்போ அந்த மிலிட்ரி ஜோக் தானே சார்? அது ரியல்ப்பா, அது ரியல். உனக்கு தெரியும் இது என்னன்னு? தெரியும், ஆனால் என்ன ஒரே குழப்பமா இருக்கு. பட் நடந்தால் நல்லாயிருக்கும். பட் பிடிக்காம போயிட்டா எல்லாமே ஸ்பாயில் ஆகிடும். அதுவும் கரெக்ட் தான். இப்போ என்ன தான் பண்ணலாம்? சரி, டாஸ்க் போட்டுடலாம். ஹெட்ஸ் விழுந்தா அவட்ட சொல்லிடலாம். ஆனால் டெய்ல்ஸ் விழுந்தா என்னாச்சு முருகா? ஒன்றும் இல்லை சாமி, ஒருத்தரை பார்க்கணும். நீங்கள் இங்கேயே இருங்க, நான் வந்துடுறேன். சரி முருகா. பார்க்க வேண்டியவங்களை பார்த்தாச்சா முருகா? இல்லை சாமி, போகலாம். சரி, சொல்லிடலாம். இந்த இடம் தான் சாமி. சாமி, இந்த பஸ் ஸ்டாப்ல நின்றுக்கோங்க. ஏடிசி பஸ் வரும், மேலே கொண்டு போய் ஏற்காட்டிலே விட்டுருவாங்க. சரி முருகா, ரொம்ப நன்றி. மறுபடியும் நேரம் அமைஞ்சா சந்திப்போம். போயிட்டு வரேன் சாமி. டேய், வண்டி விட்டேன்டா.
சேல்ஸ்க்கா? ஆமாண்ணா. ஒன்று கொடுங்க. எவ்வளோ ஒன்று? 10 ரூபாண்ணா ஒன்று. ஒன்று கொடுத்துருங்க. ஓகேண்ணா. டேய் எங்கடா இருக்க? ஹலோ, சொல்லு. என்னடா நடக்குது? எனக்கு ஒண்ணுமே புரியல. போலீஸ்லாம் வீட்டுக்கு வராங்க, என்னென்னமோ சொல்றாங்க. இந்த மாதிரி நம்ம காரண்யா ஏதோ பார்ட்டிக்கு போனாலா, ட்ரக் யூஸ் பண்ணாலா, ஓவர் டோஸ் ஆகி இறந்துட்டான்னு சொல்றாங்க. எனக்கு சுத்தமா புரியல. இதை கேட்டதும் அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. நான் இப்போ ஹாஸ்பிட்டல்ல தான் கூட இருக்கேன். நீ எங்க இருக்க இப்போ? உங்களை கடைசியா எப்போ பார்த்த? நீ முதல்ல சீக்கிரம் கிளம்பி வா. ஹலோ, டே இருக்கியா? ஹலோ ஹலோ. அவ இல்லாத லைஃப் எனக்கு வேணாம். நான் மட்டும் இருந்து என்ன பண்ண போகிறேன்? நானும் குதிச்சு செத்துட்றேன். என்ன சாமி, நீங்க என்ன மேலே போகலையா? ஒரு நிமிஷம் முருகா, கையை கொடு. குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடமாம், குகனை நீ மறவாதே மகனே. இத போடு. I completed the phase 1, kiddo. Now you know what to do, where to go and how to find it. Yes, master. So இப்போ உனக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். What's the consequence for messing with the timeline and what's coming for us next. Sorry, master. So you better be get ready for it. என்னாச்சு உனக்கு? மகிழ் என்னென்னமோ சொன்னான், ஆனா நீ இல்லைங்கிறது மட்டும்தான் எனக்கு புரிஞ்சது. என்னால அதை ஏத்துக்கவே முடியல. இந்த ஒரு மாசம் நரக மாதிரி இருந்தது. ஒரு நிமிஷம் ரிலாக்ஸ் ஆகு. நான் சொல்ல வரதை கேளு. அன்னைக்கு அர்ச்சனாவோட பர்த்டே பார்ட்டிக்கு போனப்போ ஒரு ஜூஸ் குடித்தேன். அதுக்கப்புறம் எல்லாமே கம்ப்ளீட்டாக பிளாங்க் ஆயிடுச்சு. ரொம்ப வருஷம் பாஸ் ஆகி போன மாதிரி இருந்தது. சடனாக தூரத்தில் ஒரு லைட்டு தெரிஞ்சது. அப்போது என் மைண்டுக்குள்ளே ஒரு வாய்ஸ் அந்த லைட்டை ஃபாலோ பண்ணி வர சொல்லிச்சு. நானும் ஃபாலோ பண்ணி இங்கே வந்தேன். பார்த்தா அவர் இங்கே இருந்தார். அவர் உனக்காக இங்கே வெயிட் பண்ண சொன்னார். ஐ ஜஸ்ட் வெயிட்டட் ஃபார் யூ. எனக்கு ஒண்ணுமே புரியல. நீ எப்படி பேசுறன்னு கூட தெரியல. ஆனா நீங்க இருக்க. ஐ மிஸ்ட் யூ so much. ஐ நோ. அப்புறம் அவர் இன்னொன்று சொல்ல சொன்னார். நம்ம ஆஃபீஸோட பழைய எம்ப்ளாயி ரவின்னு ஒருத்தர், அவருக்கு அர்ஜுன்னு ஒருத்தர் தெரியுமாமா. அவனுக்கு தான் எனக்கு என்ன நடந்ததுன்னு தெரியும். அது என்னன்னு நம்ம பார்த்துக்கலாம். வீட்டுக்கு போகலாம் வா. இனிமேட்டு என்னை எப்பயும் விட்டு போகாத. எனக்கு எல்லாமே புரியுது. how you feel about me, how much you missed me. ஆனால் என்னால் இங்கிருந்து அந்த வேர்ல்டுக்கு வர முடியாது. I'm bonded to this reality. உனக்கு எப்போல்லாம் என் நினப்பு வருது, என்னை பார்க்கணும்னு தோணுது, கிளம்பி இங்கே வந்துரு. நான் கூட இருக்கிறது உன்னால் உணர முடியும்.
நான் எங்கே இருக்கீங்க? பக்கமாக வந்துட்டேன்டா. சரிண்ணா. ப்ரோ உங்ககிட்ட ஒரு 5 மினிட்ஸ் பேசணும். சொல்லுங்க ப்ரோ. உங்களுக்கு அர்ஜுன் யாராவது தெரியுமா? இல்லை ப்ரோ, அப்படி யாரும் எனக்கு தெரியாது. கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க ப்ரோ. இல்லை ப்ரோ, அப்படிலாம் யாரும் எனக்கு தெரியாது. ப்ரோ போகலாமா? போகலாண்ணா. சொல்லுடா. ஐ காட் ஹிம் மகில். அவனை பிடிச்சிட்டேன். ஆனால் நீ ஒரு சின்ன ஹெல்ப் மட்டும் பண்ணால் அவனை கண்டுபிடிச்சிடலாம். உனக்கு புரியுதா இல்லையாடா? அவ போயிட்டா, நீ அவளை பார்க்கல. பைத்திய மாதிரி வளராதடா. ப்ளீஸ் மகில், இந்த ஒரு டைம் என்னை நம்பி இந்த ஹெல்ப் மட்டும் பண்ணு ப்ளீஸ். சரி சொல்லி தொலை. ஆனால் இதான் லாஸ்ட். பர்சன் நேம் ரவி. அவன் போலீஸ் கஸ்டடியில் 1 இயர் ரீஹாபிலேஷனில் இருந்திருக்கான். அவன் கேஸ் ஃபைல் அண்ட் அதில் இருந்து அர்ஜுன் யாராவது இருந்தா சர்ச் பண்ணால் அவனை கண்டுபிடிச்சிடலாம் மகில். இதை மட்டும் பார்த்துட்டு எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ சொல்லு. முடிஞ்சு. இவ்வளோதாண்டா கதை. ஓகேவா? என்ன ஓகேவா? இப்போ நான் கதை நல்லா இருக்கா? கதெல்லாம் இருக்கட்டும், விளாக் என்னாச்சு? கண்டென்ட்லாம் ரெடி பண்ணிட்டேன். டைட்டில் மட்டும் தான் வைக்கணும். டைட்டில் மட்டும் சொல்லு, வச்சிடலாம். டைட்டிலு என்னது இது? இதை யார் எங்கே போட்டு போனோம்? சுற்றி யாரும் இருக்க மாதிரி தெரில. யார் வச்சிருப்பான் தெரில. வெள்ளி மாதிரி இருக்கு. யாரையும் காணோம். சரி போதும்.